சன் நெட்வொர்க் எப்போதுமே விஜய் படத்து மீது அவங்க டிஆர்பி ரேட்டை பார்க்கறதுக்கு விஜய் படத்தை தானே டார்கெட் பண்ணுவாங்க சார். அது ஒரு காலத்தில் இருந்துச்சு. எப்படி விஜய் அரசியலுக்கு என்னுடைய நேரடி எதிரி திமுக தான் சொல்லிட்டாரோ, அதுக்கப்புறம் அவங்க இதற்குள் வருவதற்கு ஒரு சங்கடம் இருக்கும். அப்படி வந்தால் கூட திமுக தலைமை கேட்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை தேர்தல் வரும்பொழுது அவங்க அதிமுக விளம்பரம் போட்டாங்க சன் டிவியில். அதுக்கே திமுக தலைமை அவங்கள கூப்பிட்டு அதை நிறுத்த சொல்லி, அது நடந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், நம்ம ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்முடைய எதிரின்னு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. திமுகவில் விஜய் நமக்கு எதிரிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சன் டிவி எப்படி வெளியிடும்? பேசிக்கலாக அதை நம்ம யோசிக்கணும்ல. அதை யோசிக்காமல் எல்லாருமே அதை சன் டிவி வாங்கிருச்சு, விஜய்க்கு பணம்னா யாரை பார்த்தாலும் கொடுத்துருவாரு அப்படிங்கிற அளவுக்கு வெளியில் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதனால் அவங்களுக்கு அரசியல் வேறு, பிஸ்னஸ் வேறுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிப்பாங்களா? அது வேறங்க. மற்ற நேரங்களில் அது வேறையாக இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அது வேற கிடையாது. எதிரி தான்.